வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்க வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 1500 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் ஆஃப் பிளேஸிங் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க வங்கியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாப் ஆஃப் பிளேஸிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தமிழ் மொழி கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்கள் சொந்த ஊரிலே சூப்பரான வங்கி வேலை வாங்கிறதுக்கான ஒரு அருமையான சான்ஸாக இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது எந்த வங்கியிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். அவங்க ஏறத்தாழ ஒரு 1500 காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகரிக்கிறதுக்கும் அதிக விதமான சான்ஸ் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு 277 இடத்துல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருக்க யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும் போதுமானது. எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தனியாகவே காட்டுறேன். இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், தமிழ்நாட்டில் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேனி, திருவள்ளூரையும் இத்தனை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது. இது எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர் சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்காங்க. உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சிலபஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 100 மார்க்கு உங்கள் எக்ஸாமினேஷன் நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வேலை பார்க்கும்போது மெட்ரோ பிரான்ச்சில் வேலை பார்த்தீங்கன்னா 15,000, ரூரலில் வேலை பார்த்தீங்கன்னா 12,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணிடலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஒரு 500 ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் மூலியமாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.